லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம தயாரா இருப்போம். இப்ப அன்னி ஒரு மார்ச்சின் போது நம்ம கிளம்பிடுவோம். செட் கோலாம் கிடையாது. கருப்பு சட்டையோட எப்பவுமே இல்லை. அது ஒரு காலகட்டத்தில் கருப்பு சட்டையோட இருந்தா எல்லாம் திட்டுவீங்க. கருப்பையே போட்டுக்கிட்டு வர நீ என்ன மறுபடியும் தீக்கான்னு நிறைய பெண்கள் சகோதரர்கள் சகோதரிகள் இந்த நிறைய பேர் வந்து எனக்கு சட்டைகளை வாங்கி வாங்கி அனுப்பி விடுறீங்க, இதை போட்டுக்கன்றீங்க. அப்போ எது கருப்பு சட்டையில இருக்கின்றீங்க? சட்டையை போட்டாலும் கலட்டினாலும் நம்ம அப்படி தான் இருப்போம்ங்கிறது வேற. இது ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக தம்பி விக்னேஸ்வரன் படத்தில் நடிக்கிறான். அவருக்கு விருப்பம் இல்லை. என்ன தேர்தல் நேரத்தில் என்ன தாடி வைக்கணும். என் தம்பி ரவிவர்மன் ஒளிப்பதிவாளர் இருக்காருல்ல, அவர் வித்தியாசமாக அண்ணனை காட்டணும், அண்ணன் தாடி வச்சு நான் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கும் அப்படின்னா அவர் பிடிவாதத்தில் வளர்க்க வச்சிருக்காரு. வளர்த்துக்கேன். இது ஒன்றும் இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு வரலாறா? முடங்கி இருக்காப்பா அம்மா. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஐயம் இருக்குது, அதை விசாரிக்கணும் அப்படின்னு விசாரிச்சு தெளிவுபடணுங்கிறாங்க. அதுக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அவ்வளோ. அது தம்பி துறைகிட்ட மட்டும் அவர் கொடுத்துருக்காரு. என்கிட்ட கேட்டார் என்னென்ன சொல்லணும், பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட சொல்றாரு. என்னன்னு சொல்லியிருக்காங்க. அது நிறைய பேர் எஸ்டிபிஐ இந்த அண்ணன் ஜவஹர்லால் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எங்கள் சகோதரர் வேல்முருகன் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். தெரியுது அது வேணும்னு செய்யறாங்கன்னா அதனால அந்த செயல் தவறுது கண்ணி. இங்க யார் நீங்க மக்கள் அரசியல் இருக்கிறோம், மக்கள்கிட்ட போய் வாக்கேட்டு நம்ம ஜனநாயக ஒரு அமைப்பு அது போய் துப்பாக்கி செய்து தோட்டா செய்து எல்லாம் சொல்றது. அப்படின்னா எங்ககிட்ட ஆயுதம் வாங்குமா இந்தியா? நான் வேணா நல்லா துப்பாக்கி தயாரிச்சு கொடுக்குறேன். சும்மா ஒரு இதுதான் அது. எந்த போராட்டத்தை கண்டிருக்கு? பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு சொல்லிட்டு 600 ஓராண்டுக்கு மேல போயிட்டு இருக்கு, 1.5 ஆண்டுக்கு மேல போயிட்டு இருக்கு. திரும்பி பாக்குறாங்களா? எந்த போராட்டத்தை கண்டுக்கிறாங்க? அமோனியா இந்த வாயு கசிஞ்சிருச்சுன்னு, காற்று கசிஞ்சிருச்சுன்னு போராடினாங்கல்ல, போராட்டி தானே இருக்காங்க. இதை ஏற்று பாக்குறாங்களா? மக்களின் போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கிற ஆட்சியாளர்கள் அதிகாரங்கள் இங்க நிறுவப்படலை. அதை விட்டுருங்க. அதை கண்டுகொள்ள மாட்டாங்க. இப்ப டெல்லியில மட்டும் வேளாண்குடி மக்கள் 8 மாசத்துக்கு ஒன்று அரிசி பருப்பை கொண்டு வந்து இறங்கிட்டான். ஏற்று பார்க்க போறாரு அவரு? சொல்லுங்க. பஞ்சாப்ல இருக்க கோயிலுக்கு வேணா போவாரு, போராடுற விவசாயிகளை பார்க்க மாட்டாரு. இங்க அப்படிதான். திருவள்ளியூர் இது ஸ்ரீரங்கம் போனாங்க, ராமேஸ்வரம் போனாங்க, தனுஷ்கோடி போனாங்க. ஆனா பக்கத்துல தூத்துக்குடியில நாங்க பல்லாயிரக்கணக்கில் வெள்ளத்துல சேதப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் அவதி விட்டோம், 100கணக்கில் செத்தோம். ஒரு பார்வை இல்லையே. அது அவங்களுக்கு அது அல்ல பிரச்சனை. அவங்க கோயில்கிட்டே இருப்பாங்க, நாங்க குடிச்சுக்கிட்டே இருப்போம். 2 பேருக்கும் 5000 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. அவங்க வணங்குற சாமியை பேசுவாங்க, நாங்க வாழுகிற பூமியை பத்தி கவலைப்படுவோம், பூமியை பேசுவோம். 2 பேருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதனால அதை பேசி பயன் இல்லை. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.